This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பகலில் கல்லூரி மாணவன், இரவில் பாகிஸ்தான் உளவாளி. ஹரியானா இளைஞரை பொறி வைத்து பிடித்த போலீஸ். ஹரியானா மாநிலத்தில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த இளைஞர் இராணுவ கமாண்டோவின் போட்டோக்களை பாகிஸ்தான் உளவு படையில் பகிர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்த இளைஞரை கைது செய்துள்ள போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்தியா எல்லையோர பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ளது. மேலும் இந்தியாவில் யாராவது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து சொல்கிறார்களா என்பதையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே டிராவல் வித் ஜே என்ற யூடியூப் பக்கத்தில் நடத்தி வந்த ஜோதி மல்யுத்ரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே உளவு பார்த்ததாக சொல்லி ஹரியானாவை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உளவு பார்த்து பல முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாக சந்தேகத்தின் பேரில் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சில வாரங்களில் ஹரியானாவில் உளவு பார்த்ததாக நடக்கும் இரண்டாவது கைது இதுவாகும். ஹரியானாவில் உள்ள பிரபல கல்லூரி அரசியல் அறிவியல் படிக்கும் 25 வயது தில்வான் என்பவர் கைது செய்ய கடந்த மே 12 கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் போட்டோக்களை இவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பாக போலீசார் முதலில் இவரை கைது செய்தனர். விசாரணையின் போது அவர் கடந்த ஆண்டு நவம்பரில் கர்தார்பூர் வழித்தடம் வழியாக பாகிஸ்தானுக்கு சென்றதும் அங்கு பாகிஸ்தானில் இன்டர் சர்வீஸ் புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகளை சந்தித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதும் தெரியவந்தது. தில்லானை ஏமாற்றவும் தங்கள் கைக்குள் கொண்டு வரவும் பாகிஸ்தான் உளவு அதிகாரிகள் நிறைய பணம் செலவிட்டதாக கூறப்படுகிறது. தில்வான் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தனது இந்திய இராணுவ கமாண்டோவின் படங்களையும் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதாக கைட்லா காவல் கண்காணிப்பாளர் அஸ்தா மோடி தெரிவித்தார். இதையடுத்து தில்வானின் செல்போனை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரது போன் இப்பொழுது தடவியல் விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் எப்படி இவருக்கு பணம் அனுப்பினார்கள் என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். தில்வான் வங்கி கணக்கு முடக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு நமது நாட்டின் உள்ள உளவாளிகள் என சந்தேகப்படும் நபர்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஹரியானாவின் பானிபட் நகரை சேர்ந்த 24 வயதான நௌமன் இஸ்லாமி என்பவர் இது போன்ற குற்றச்சாட்டுக்கு கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இலாஹி ஹரியானாவில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வந்தார். பாகிஸ்தானுக்கு முக்கிய தகவலை பகிர்ந்த இலாஹி இதற்காக அவரது மைத்துனர் மற்றும் நண்பர் மூலம் பணத்தை பெற்று வந்ததும் தெரிய வந்தது. அதேபோல டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரியுடன் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஒரு பெண் உட்பட 2 கடந்த வாரம் பஞ்சாபில் போலீசார் கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.